வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அருகே படகு கவிழ்ந்து மீனவர் மரணம். அரசின் அலட்சிய போக்கினால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. அந்நிய முதலீட்டை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களை மத்திய அரசு வற்புறுத்தாது. அமைச்சர் நாராயணசாமி விளக்கம். அண்ணா சாலை லாட்ஜில் விபச்சாரம். பிரபல துணிக்கடை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற படகு அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் உயிரிழக்க 3 காயமடைந்தனர். புயல் எச்சரிக்கை விடுக்காததால் தான் மீனவர் பலியாக நேரிட்டதாக அரசு மீது மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுவை அருகே உள்ள புதுக்குப்பம் கிராம மீனவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8க்கும் மேற்பட்ட படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். கடலில் இருந்து சுமார் 100 மீட்டர் தாண்டியதும் எழும்பிய ராட்சச அலைகள் காரணமாக செல்வகுமார் என்ற மீனவர் சென்ற படகு சிக்கி கவிழ்ந்தது. இதில் படகில் இருந்த அனைவரும் கடலில் விழுந்து தத்தளித்தனர். இதனை கண்ட மற்ற மீனவர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மீட்ட நிலையில் மூழ்கிய படகினை நிமிர்த்திய போது அதன் அடியில் வீரப்பன் என்ற மீனவர் இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது உடலை கரைக்கு கொண்டு வந்தனர். இதனால் புதுக்குப்பம் கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று பரபரப்பு காணப்பட்டது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் புயல் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. ஆனால் புதுவையில் மீன்வளத்துறை தரப்பில் எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. மேலும் துறைமுகத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் எதுவும் ஏற்றப்படவில்லை என்பதால் தான் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். அரசின் செயலற்ற தன்மை காரணமாகவே மீனவர் வீரப்பன் இறந்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு செய்ய மாநிலங்களை வலியுறுத்த மாட்டோம் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சில்லறை வணிகத்தில் 51% அந்நிய முதலீட்டை கொண்டுவர மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் இதனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் மூலதனம் வர வாய்ப்புள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். உலகில் உள்ள பெரிய விற்பனை நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டு முதலீடு செய்வார்கள் என்று உற்சாகமடைந்த நாராயணசாமி, நேரடியாக கொள்முதல் செய்யும் நிலை ஏற்படுவதால் விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்கும் என்றும் 3 ஆண்டுகளில் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தர முடியும் என்றார். சில்லறை விற்பனையில் அந்நிய முதலீட்டை விரும்பாத மாநிலங்களை மத்திய அரசு வற்புறுத்தாது என்ற அவர், இந்தியாவிற்கு வெளிநாட்டு மூலதனம் அவசியம் என்பதால் அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகும் என்றார். புதுவை மாநில மக்களுக்கு வெள்ளை அரிசி போடுவதற்கு நடவடிக்கை எடுத்தால் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனை வராது. பல புதுவை மாநிலத்திலும் உள்ள பல ரேஷன் கடைகளில் அந்த அரிசியை மக்கள் வாங்க மறுக்கிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள். சில கிராமங்களில் அந்த அரிசியை வாங்கி மாவாக்கி கால்நடைகளுக்கு மக்கள் கொடுக்கின்ற நிலைக்கு இந்த அரசு வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய துரதிர்ஷ்டமான நிலை. இந்த மழைக்காலத்தில் புதுவை மாநில மக்களுக்கு தரமான அரிசியை இந்த அரசு போடாதது கண்டனத்துக்குரியது. அன்னை சோனியா காந்தி அவர்களை சந்தித்தது புதுவை மாநிலத்தில் ஒரு அரசியல் பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறது. அதை பத்திரிகைக்காரர்கள் தான் கிளப்பி இருக்கிறார்கள். குறிப்பாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் தேசிய தலைவர். அவரை அனைத்து கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசுவது வழக்கம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கூட அன்னை சோனியா காந்தி அவர்களை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து விட்டது என்று யூகம் கொள்ளக்கூடாது. இதில் அரசியல்
காரணங்களுக்காக புதுவை மாநில மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷமிகள் இதை பரப்பி வருகிறார்கள். அன்னை சோனியா காந்தி அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அதற்கு கட்டுப்பட்டு செயல்படுவோம். வீணாக இந்த வதந்தியை ஆளுங்கட்சியினர் திட்டமிட்டு பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். போலி பத்திரங்கள் எழுதி நிலங்கள் அபகரிப்பதாக குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்கதையாக இருந்து வருகிறது. குறிப்பாக நிலத்துக்கோ அல்லது வீடுகளுக்கோ சொந்தமாக இல்லாதவர்கள் போலி பத்திரங்கள் எழுதி நிலத்தை அபகரிப்பதும் வீடுகளை அபகரிப்பதும் புதுவை மாநிலத்தில் தொடர்கதையாக இருந்து வருகிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம். ஆனால் இந்த ஆட்சியில் அது தொடர்ந்து நடந்து வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை முன்வைத்து கூறியும் மாநில அரசு செவி சாய்க்கவில்லை. இந்த அரசு பேசா மடந்தையாக இருந்து வருகிறது. மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து அவர்களுக்கு நல்ல நிர்வாகத்தை கொடுத்து புதுவை மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு முதலமைச்சரும் அமைச்சர்களும் பாடுபட வேண்டும். புதுவை அண்ணா சாலை லாட்ஜில் இளம் பெண்ணை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்திய வழக்கில் பிரபல துணிக்கடை உரிமையாளரை கைது செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நேரு வீதியில் உள்ள பிரபல துணிக்கடையின் உரிமையாளருக்கு சொந்தமான லாட்ஜ் அண்ணா சாலை லூயி பிரகாசம் வீதியில் அமைந்துள்ளது. இந்த லாட்ஜியின் ஜன்னல் வழியாக வெள்ளிக்கிழமையன்று மாலை இளம் பெண் ஒருவர் கூச்சலிட்டதை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற பெரிய கடை போலீசார் 3 இளம் பெண்கள் மற்றும் ஒரு வாலிபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து சென்னை KK நகரை சேர்ந்த ரம்யா, ஆந்திராவை சேர்ந்த ஜூலி, ரெயின்போ நகரை சேர்ந்த சித்ரா, ஆட்டோ ஓட்டுநர் செந்தில், ஓட்டல் மேலாளர் ஆகியோரை கைது செய்தனர். லாட்ஜில் நடைபெற்ற விபச்சாரத்தில் துணிக்கடை உரிமையாளர் மற்றும் முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இளம் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய பிரபல துணிக்கடை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என்று நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர கமிட்டியினர் ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற கட்சியினர் துணிக்கடை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுவையில் பல ஓட்டல்கள் மற்றும் லாட்ஜுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் விபச்சாரத்தினை காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டியதுடன் தொடர் சோதனை நடத்தினால்தான் புதுவையில் நடைபெற்று வரும் விபச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். விபச்சாரம் நடக்குது.
புதுவை உழந்தைக்கீரப்பாளையம் தேவி கருமாரியம்மன் கோவிலில் திருப்பணியினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை உழந்தைக்கீரப்பாளையம் அனிதா நகரில் அமைந்துள்ள தேவி கருமாரியம்மன் கோவில் திருப்பணி துவக்க நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்க சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், இந்து அறநிலைத்துறை ஆணையர் அருணாச்சலம் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர் கலந்து கொண்டனர். திருப்பணி துவக்க விழாவினை ஒட்டி ஞாயிற்றுக்கிழமை காலை கோவில் முன் மண்டபத்திற்கு கால்கோள் விழா நடத்தப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னையிலிருந்து புதுவை வந்த பஸ்ஸில் கிடந்த 29,000 ரூபாயினை ஒப்படைத்துள்ள ஜிப்மர் ஊழியரை சீனியர் எஸ்பி சந்திரன் பாராட்டினார். புதுவை சின்னக்கடை ஜீவானந்தம் வீதியை சேர்ந்த வின்சென்ட் என்பவர் ஜிப்மரில் டெக்னீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவர் சனிக்கிழமை அன்று சென்னையில் இருந்து புதுவைக்கு பஸ்ஸில் வந்து கொண்டிருந்தார். ஜிப்மர் அருகே பஸ் நின்றபோது தனக்கு அருகில் காலியான இருக்கையில் கவர் ஒன்று இருப்பதை கண்டு பிரித்துள்ளார். அப்போது அதில் 29,500 ரூபாய் இருப்பது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அந்த பணத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று சீனியர் எஸ்பி சந்திரனிடம் ஒப்படைத்தார். பணத்தை தவறவிட்டவர்கள் சரியான ஆவணங்களுடன் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சீனியர் எஸ்பி சந்திரன் தெரிவித்துள்ளார். காமராஜர் நகர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் மாநாடு உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று புதுவை அரசுக்கு கோரிக்கை. தொடர் மழையினால் வீடூர் அணையில் தண்ணீர் திறப்பு. சங்கராபரணி ஆற்றங்கரையில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி.
கனவுகள் தங்க கனவுகள் கனவுகள் மங்கை கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இங்கே பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்று காமராசர் நகர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை காமராசர் நகர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு செந்தில் மஹாலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. தேசிய கவுன்சில் உறுப்பினர் கொடியேற்றி வைக்க மாநில செயலாளர் கலைநாதன் மாநாட்டை துவக்கி உரையாற்றினார். மாநில துணை செயலாளர் ராமமூர்த்தி, அபிஷேகம், பொருளாளர் சலீம், மாநில செயற்குழு உறுப்பினர் கீதநாதன், சேது செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க, மாநாட்டில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும், மின்வெட்டை போக்க வேண்டும், மோசமான சாலைகளை செப்பனிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் தொடர் மழை காரணமாக சங்கராபரணி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் விக்கிரவாண்டி அருகில் உள்ள வீடூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக புதுவை அருகே உள்ள ஊசிட்டேரியும் வேகமாக நிரம்பி இருப்பதால் ஏரியின் பாதுகாப்பினை கருதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஊசுட்டேரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்றில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று மண்டலமாக மாறி திருவனந்தபுரம் அருகே மையம் கொண்டுள்ளது. இதனால் மேலும் 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவை அரவிந்தர் கண் மருத்துவமனையின் சிட்டி சென்டரில் நடைபெற்ற முகாமில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கண் பரிசோதனை நடத்தப்பட்டது. பாண்டிச்சேரி எலைட் ரோட்டரி சங்கம் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் அரவிந்தர் கண் மருத்துவமனை சிட்டி சென்டரில் நடைபெற்றது. ரோட்டரி சங்க தலைவர் முனுசாமி வரவேற்புரையாற்ற வடக்கு எஸ்பி சிவதாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமினை துவக்கி வைத்தார். இதில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தங்கள் கண்களை பரிசோதனை செய்து சிகிச்சை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் எலைட் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் அரவிந்தர் கண் மருத்துவமனை டாக்டர்கள் கலந்து கொண்டனர்.
மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்கர் செட். மேலும் எல்சிடி, எல்இடி, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 79 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன்
கனமழை பொழியும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 7 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 5 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 13 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மைச் செய்திகள். புதுவை அருகே படகு கவிழ்ந்து மீனவர் மரணம். அரசின் அலட்சிய போக்கினால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. அந்நிய முதலீட்டை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களை மத்திய அரசு வற்புறுத்தாது. அமைச்சர் நாராயணசாமி விளக்கம். அண்ணா சாலை லாட்ஜில் விபச்சாரம். பிரபல துணிக்கடை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.